வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். ரஷ்யா நடத்திய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாநாட்டில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் உலகம் முழுக்க பேசப்படும் அளவுக்கு போயிருச்சு. அந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முன்னிலையில் ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். இந்த மாநாடு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் உடையது. ஏன் தெரியுமா? ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகளோட நட்பு உறவையும் வர்த்தக உறவையும் வலுப்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தோட தான் இது நடத்தப்பட்டது. அந்த நேரத்தில் இந்திய பெருங்கடலில் இருக்கிற ஒரு சிறிய தீவு நாடு தான் காமரோஸ். அந்த நாட்டின் அதிபர் அசாலி அசுமானி அங்கு வந்திருந்தாரு. நம்மள நிறைய பேருக்கு காமரோஸ் பத்தி தெரியாம இருக்கலாம். சின்ன நாடுனாலும் உலக சபையில அவர்களுக்கு இருக்கும் முக்கியத்துவம் குறைவில்லை. இப்போ அந்த மாநாட்டில் நடந்தது என்னன்னா, அங்க எல்லா தலைவர்களும் வரிசையாக அமர வந்து கொண்டிருந்தார்கள். நியமப்படி பார்த்தால் கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிறவர், அதாவது புட்டின், முதலில் அமரணும். பிறகுதான் மற்றவர்கள் இருக்கையில் அமரணும். ஆனா அவசரமா அசாலி அசுமானி அந்த இருக்கையில் அமர்ந்துட்டாரு. அவருக்கு உடனே புரிஞ்சிச்சு, ஐயோ நான் தவறாக அமர்ந்து விட்டோம் என்று உடனே எழுந்து நின்னார். அதுக்கப்புறம் நடந்ததுதான் அனைவரையும் கவர்ந்தது. புட்டின் சிரிப்புடன் அவரை அணுகி அமருங்கள் இந்த கையசைவம் காட்டினார். மேலும் அவருடைய தோளில் கை வைத்து மெதுவாக மீண்டும் அமர வைத்தார். அந்த நேரத்தில் அங்கு இருந்த மற்ற ஆப்பிரிக்க தலைவர்கள் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஒரு கடினமான சூழ்நிலையிலே அந்த சம்பவம் சிறு நகைச்சுவையை உருவாக்கியது. இது ஒரு சின்ன சம்பவம்னு நினைக்கலாம். ஆனா அரசியலில் நியமங்களை பின்பற்றாம இருந்தா பெரிய சிக்கல் ஆகிடும். ஆனாலும் இங்க அது நடக்கல. ஏன்னா புட்டின் அதை சிரிப்போடு மென்மையோடு சமாளிச்சாரு. இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியும். ஒரு தலைவரின் தன்மை என்னன்னா, தவறு நடந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறாரு என்பதுதான். அசாலி அஸ்மானி தவறுதான் பண்ணினாரு. ஆனா புட்டின் அதை கையசைவத்தோடும் புன்னகையோடும் நல்ல சூழ்நிலையாக்கிட்டாரு. இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பரவலா பேசப்பட்டது. சிலர் நகைச்சுவையா பகிர்ந்தாங்க. சிலர் புட்டின் மனித தன்மைன்னு பாராட்டினாங்க. ஆப்பிரிக்கா ரஷ்யா உறவை பத்தி பேசணும்னா, சமீப காலத்துல ரஷ்யாவுக்கு பல தடைகள் வந்திருக்குது. அதனால அவங்க ஆப்பிரிக்கா நாடுகளோட உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மாநாடு. முடிவாக சொல்லணும்னா, பெரிய அரசியல், பெரிய கூட்டமைப்பு எல்லாம் இருந்தாலும், ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு மென்மையான செயல் கூட தலைவர்களை நெருக்கமாக காட்டும். அதுதான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாநாட்டில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமது சினி அரசியல் சேனலில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.